மதுரை அருகே உள்ள கீழடியில் தோண்ட தோண்ட கிடைக்கும் ஆதாரங்கள் பழந்தமிழரின் வைகைக்கரை நாகரிகம் செழிப்போடும் செம்மையோடும் எவ்வாறான மொழியறிவோடும் நாகரிகத்தோடு இருந்தது என்பதை பறைசாற்றும் விதமாக கார்பன் டேட்டாவின் மூலமாக சில பொருட்களின் வயதுகள் இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்து புரட்டி எழுத வேண்டிய காலத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அது மட்டுமின்றி இங்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள் உலகத்திலேயே மிகச் சிறந்த அறிவியல் கூடங்களில் கார்பன் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. கார்பன் டேட்டிங் எனப்படும் கரிம பகுப்பாய்வுகள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள பீட்டா சோதனை ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல இத்தாலியிலுள்ள பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறையில் பானை ஓடுகள் பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டன. மேலும் பூனேவில் உள்ள முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டெக்கான் கல்லூரியிலும் எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. கீழடியில் தமிழக அரசால் நடத்தப்பட்ட 4வது அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை வைத்து சில முடிவுகளை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழர்களின் நாகரிகம் குறித்த சான்றுகள் ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் புதையுண்ட நிலையில்தான் கிடந்தன. சிந்துவெளி நாகரிக மக்களின் ஊர்கள் பெயர்கள் தமிழர்களை ஒத்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் 1974ஆம் ஆண்டு கீழடியில் மாணவன் ஒருவன் மூலம் தற்செயலாகவே அகழ்வு பணிகள் மேற்கொள்ள முயற்சித்த போதுதான் இந்த 4 கட்ட ஆய்விற்குரிய முதல் பொறி அங்கு கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. கீழடியில் கிட்டத்தட்ட 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த பொருட்கள் கிறிஸ்துக்கு முன் 580வது ஆண்டையும் 200 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த பொருட்கள் கிறிஸ்துக்கு முன் 2005வது ஆண்டையும் சேர்ந்தது என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இரு மட்டங்களுக்கு கீழே மேலேயும் அதிக பொருட்கள் இருக்கிறதால் கீழடியின் காலகட்டம் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு வரையிலானது என தொல்லியல் துறை முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் வரலாற்று காலம் என்பது கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் தான் துவங்குகிறது. ஆகவே கங்கை சமவெளியில் நடந்ததைப் போல 2வது நாகரிகம் இங்கு நிகழவில்லை என கருதப்பட்டு வந்தது. ஆனால் கீழடியில் கிடைத்த பொருட்களை வைத்து கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே 2வது நகர நாகரிகம் துவங்கியுள்ளது என்ற முடிவுக்கு இப்போது தொல்லியல் துறை வந்துள்ளது. இந்த கரிம பகுப்பாய்வு முறைப்படி கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதேபோல செங்கற்கள், காரை ஆகியவை வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அவற்றில் மண், சுண்ணாம்பு, இரும்பு, மக்னீசியம் ஆகிய தனிமங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. மேலும் அகழாய்வுகளில் கிடைத்த எலும்பு துண்டுகள் மூலம் திமிழுள்ள காளை, பசு, எருமை, ஆடு ஆகியவை வேளாண்மைக்கு உறுதுணை செய்யும் வகையில் கால்நடைகளாக வளர்க்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. மேலும் செங்கல் கட்டுமானத்தில் வீடுகள், தொழிற்கூடங்கள், வணிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் நகர நாகரிகம் கீழடி ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு. இங்கு வெளிக்கொணரப்பட்ட மட்கலங்கள் மூலமாக வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியில் நகரமயமாதலும் வைகைக்கரையின் நகரமயமாதல் ஒரே காலகட்டம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்திய எழுத்துக்களின் வரிவருவை பொறுத்தவரைக்கும் பழமையானது சிந்து சமவெளியில் கிடைத்த எழுத்து படிமங்களே. இந்த நிலையில் சிந்து சமவெளி பண்பாடு மறைந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றியதற்கு இடையில் கீறல் வடிவிலும் ஒரு வரிவடிவம் இருந்ததாக தொல்லியலாளர்கள் கருதுகிறார்கள். இந்த வரிவடிவம் இன்று வரை பெரும்பாலான பகுதி புரியவில்லை என்றாலும் செப்புக்கால பண்பாட்டிலும் தொடர்ந்து பெருங்கற்கால பண்பாட்டிலும் இந்த குறியீடுகள் கிடைத்திருக்கின்றன. கீழடி அகழ்வாய்வை பொறுத்தவரைக்கும் 1001 ஓடுகள் இத்தகைய வரி வடிவங்களுடன் கிடைத்திருக்கின்றன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 56 பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இவற்றில் குவிரன், அதன் உள்ளிட்ட பெயர்களும் முழுமையாக எழுதப்பட்டு கிடைத்திருக்கின்றன. 4 மீட்டர் அளவுக்கு மேல் மிகப்பெரிய அளவில் பானை ஓடுகளின் குவியல்கள் கிடைத்ததை வைத்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அங்கு மிகப்பெரிய பானை வணியும் தொழில்கூடம் இருந்திருக்கலாம் என்ற முடிவுதான் அது. மேலும் கீழடியில் நூல் நூற்க பயன்படுத்தும் தக்கிளி, தறிகளில் பயன்படுத்தப்படும் தூரிகை, தரையில் தொங்கவிடும் கருங்கல் போன்றவையும் கிடைத்திருக்கிறது. இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் நெசவு தொழிலும் ஈடுபட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. கரும்பு,
கருப்பு சிவப்பு நிற பானை, கூர்முனை கொண்ட எலும்பு கருவிகள், தங்க அணிகலன்கள், அதுவும் பெண்கள் பயன்படுத்திய தங்க அணிகலன்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மணிகள் போன்றவையும் கண்டறியப்பட்டிருக்கு. அவரைக்கல் மண்குடுவை, தந்தத்தில் செதுக்கப்பட்ட சீப்பு, சதுரங்க காய்கள், பகடை காய்கள், சூது பவிழ மணிகள், ரவுலட்ட சாயல் கொண்ட பானை ஓடுகள், சுடுமண் வார்ப்பு, மனித உடல் பாகங்கள், குழந்தைகள் கையாளும் விளையாட்டு பொருட்கள், அதுவும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது. காளையின் தலை, மனித தலை உருவம் போன்றவைகளும் கண்டறியப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான எந்த நாகரிகமும் இருந்ததற்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் முதலாக கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டளவில் தமிழருக்கும் இதே அளவு நகர நாகரிகம் கொண்ட ஒரு நாகரிகம் கீழடியில் இருந்தது இப்பொழுது அகழ்வாராய்வுகளின் மூலம் அறியப்படுகிறது. இது தமிழனுடைய நாகரிக வளர்ச்சி போக்கிலே மீண்டும் ஒரு மிக பெரும் பெருமையை சேர்க்கும் மைல்கல்லாகத்தான் அமைந்துள்ளது. ஆம், சொல்லப்போனால் இது இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதும் ஒரு அகழ்வாய்வு எனலாம்.